தமிழ்நாடு அரசியலில் கலைஞரை எதிர்த்த அளவிற்கு எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ அதிமுகவையோ யாரும் விமர்சிக்கவில்லை என்பதை தான் குறிப்பிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்று கூறினார். எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக இயங்கியதும், ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் அதிமுக இயங்கியதும் கருணாநிதி எதிர்ப்பை முதன்மையாக கொண்டிருந்தது என்று விளக்கும் ஒரு உரையாக என்னுடைய உரை அமைந்திருந்தது. அப்போது ஜெயலலிதா அம்மையார் தன்னை ஒரு பார்ப்பன பெண்மணி என்றே பகிரங்கமாக சட்டப்பேரவையில் அறிவித்துக் கொண்டார். அதனால் அதிமுக மீதான விமர்சனம் இங்கே பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனியம் என்கிற சமூகத்தினரால் அல்லது சக்திகளால் பெரிய அளவில் விமர்சிக்கப்படவில்லை. கலைஞரை எதிர்த்த அளவுக்கு, விமர்சித்த அளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சக்திகள் அதிமுகவையோ அல்லது எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களையோ அவர்கள் ஒரு பகையாக கருதவில்லை, எதிரியாக கருதவில்லை. இந்த பொருளில் நான் அதை சொன்னேன். அவ்வளோதான். அவர்களை அப்படி சுருக்க முடியாது. எம்ஜிஆர் அதை கடந்தவர், ஜெயலலிதா அம்மையாரும் அந்த எல்லைகளை கடந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும்.